தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் என்று அகமகிழ்வோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சிலுவைபுரம் இறை மக்களே, இறைவன் இந்த நாளை ஆசீர்வாதமான நாளாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். சிறப்பான விதத்தில் அன்னை மரியாதையின் புனித வாழ்வை தியானித்து ஒப்புரவு அருட்சாதனத்தையும் நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த திருப்பலியின் இறுதியிலே இந்த கொடியை பவனியாக நாம் ஆலயத்தை சுற்றி வலம் வந்து கொடியேற்ற இருக்கின்றோம். நம்முடைய திருவிழாவினை ஆரம்பிக்கின்றோம். அன்னை மரியாள் இறைவனுக்கு தன்னையே முற்றிலும் கீழ்ப்படிந்து ஒப்புக் கொடுத்தார்கள். இதோ உமது அடிமை என்று ஒரு முறை சொன்ன அந்த ஆமைக்கு தன் வாழ்நாள் முழுவதுமே சான்று பகர்ந்தார்கள். அந்த அன்னையை நம்முடைய பாதுகாவலியா, அதுவும் மோட்ச ராக்கினி அன்னை, விண்ணகம் அடைந்த அன்னையை நம்முடைய பாதுகாவலியாக நாம் பெற்றிருக்கின்றோம். நமக்கும் விண்ணகமே தாய்நாடு என்பதனை உணர்ந்தவர்களாக விண்ணகத்தை நோக்கி நம்முடைய வாழ்வு பயணமானது நம்முடைய நற்செயல்களால் அமைய அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஒருவருக்கொருவர் திருநாள் வாழ்த்துக்களை கூறுகின்ற போது இந்த மகிழ்வான வேளையிலே இங்கு கூடியிருக்கக்கூடிய அருட்தந்தையர்களின் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் இந்த திருவிழாவை கொடியேற்றத்தோடு தொடங்குகின்ற போது திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். God bless you all. இந்த மகிழ்வான நேரத்தில் இன்னும் நம்முடைய குற்றங்கள் வைகளையும் நினைத்து பார்த்து
ஒப்பு கொடுத்து மனம் வருந்தி ஜெபிப்போம். ஒவ்வொரு வரிச்சாதனத்தின் வழியாக பாவ மன்னிப்பு பெற்றோம். இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இன்னும் இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ அருள் வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இறைவா, வருவற்ற எங்களுக்கு நீர் உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்தவரும் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவருமான புனித அன்னை மரியாளின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியா எங்கள் பாவங்கள் என்று விடுவதற்கு நாங்கள் மீட்படைவோமாக்கு. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் பிறரை அடக்கி ஆள்பவர்கள் தற்கால வெற்றி அடைந்தாலும் இறுதியில் தோல்வியை தழுவுவார். மாறாக பணிந்து போகிறவர்கள் தற்காலிகமாக தோல்வியடைந்தாலும் இறுதியில் வெற்றியடைவர். நல்லவர்களின் பொறுமையை நீதிமான்களின் பணியை உலகம் ஏளனம் செய்தாலும் கடவுள் நிச்சயம் அவர்களை உயர்த்துவார் என்று எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலின் வாசகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 17-20 வரை. கொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்ளாத வரை. நீதிமன்றுடைய சொற்கள் உண்மையான என கண்டறிவோம். முடிவில் அவர்கள் என்ன நிகழும் என ஆராய்ந்தோம். நீதிமன்றம் கடவுளின் மகள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடம் இருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமை ஆராயவும் வரிசொல் கூறியும் துன்புற்றியும் அவர்களை சோதறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் நாங்கள் வாய்மொழிப்படி அவர்களை பாதுகாப்பு கொள்வீர்கள். இந்த ஆண்டவரின் மகிழ்வாக்கு.
பொறுமை, மனக்கசப்பு, கட்சி மனப்பண்பு ஆகியவை கொண்ட மன்னக ஞானம், விண்ணக ஞானமும், அமைதி, பொறுமை, விட்டுக் கொடுத்தல், இணக்கம் ஆகிய தெய்வீக பண்புகளை நிற்கிறது எடுத்துரைக்கின்றார். இவ்வாசகத்தின் கவனமுடன் சொல்லிக் கொடுக்கும். இரண்டாம் வாசகம். அமைதி ஏற்படுவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனம் 16 மற்றும் 4 முதல் 3 வரை. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனம் 16 மற்றும் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 3. அன்புக்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பம் எல்லா கொடுச்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய் பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் கலிலேய வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்பிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். பின் அவள் உயிர் தருவார் என்று அவள் தம் சீடர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவருக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகூமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் வழியில் ஒருவரோடு ஒருவர்
அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு வாதாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவள் அனைவரிலும் கடைசியானவனாகவும் கொண்டாற்றவும் இருக்கட்டும் என்றார். ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு, இத்தகைய சிறு ஏற்றுக்கொள்பவர்களும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மரியே வாழ்க. அன்பு சகோதரர்களே, யோவான் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த நற்கருணை 6ஆம் வேளையில சொன்னது போல, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அன்னை மரியாள் தன்னுடைய மகனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மகன் சொல்வதை மக்கள் எல்லாம் செய்தார்கள் என்றால் விண்ணகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் என்றுமே நமக்கு கிடைக்கும். ஆக இன்னொரு காரியமும் செய்யறார். என்னன்னா, தன்னுடைய மகனுடைய வேலையை இந்த மண்ணுலகத்தில் இருக்கிற இந்த மகனும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். சரி, இப்போ இங்க இருக்கிறவங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு யாருக்காவது ஃபாதரா படிக்க, சிஸ்டர் படிக்க வர விருப்பமா? அன்பு சகோதரர்களே, இங்கேயே நம்ம ஊரை சேர்ந்த அழகான ஒரு பணிமைந்தர் இருக்கிறார். பணி செய்வதற்கு ஆண்டவர் குடும்பத்திலிருந்து தான் ஆட்களை தேர்ந்தெடுப்பார். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. இயேசு ஆண்டவர் உலகம் சென்ற பிற்பாடு தன்னுடைய மக்களுக்கு அவர் சொன்ன மத்திய எழுதிய நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 14 இருந்து நீங்க தொடர்ந்து 20 வசனங்களை வாசித்து பாருங்க. உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் செய்தியை பறைசாற்றுங்கள், தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரத்துல இயேசு ஆண்டவர் அந்த தொழுகைக்கு உள்ள போன உடனே அங்க எசாயா புத்தகத்தினுடைய சூழ்நிலையானது அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் வந்த ஒரு வசனம் என்னங்களா, இதோ ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, அவர் என்னை அருள்பொழிவு செய்துள்ளார், ஏழை மக்களுக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்ட விடுதலை தரவும், இதோ ஆண்டவருடைய நாளை இன்னது என்று சொல்லவும். இதுக்குதான் ஆண்டவராகிய இறைவன் எங்களையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இருக்கிறார். அன்பு சகோதரர்களே, இன்றைய நாள் நம்முடைய ஊர்ல இருந்து ஏற்கனவே நல்ல ஒரு அருமையான குருவானவர் ஆயிருக்கிறார். இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல ஏன் நமது ஊரிலிருந்து தேவ அழைத்தல் உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஏன் கிடைக்க கூடாது? இயேசு ஆண்டவர் இணைக்கும் மோட்ச அக்னி அன்னை வழியாக சொல்லக்கூடிய அருமையான செய்தியாதான். கடவுள் தாம் விடுத்த அழைப்புகளையும் கொடுத்த கொடைகளையும் ஆண்டவர் திரும்ப பெற்றுக் கொள்வதே இல்லை. உங்க குடும்பத்துல ஆண்டவர் ஒரு சிஸ்டரோ ஒரு ஃபாதரோ ஆனாங்கன்னா எவ்வளவு ஆசீர்வாதம் நமது ஊருக்கு, நமது குடும்பத்திற்கு. ஆக அன்பு இறைமக்களே, இன்றைய நாட்ல ஒரு நல்ல ஒரு கருத்தை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு அருமையான ஒரு பாவசெய்தல் செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய தேவ அழைத்தலுக்காக ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் தேவ அழைத்தலுக்காக உங்களுடைய பிள்ளைகள் பணி செய்கின்ற போது ஆண்டவராக இறைவன் உங்களுடைய குடும்பத்தை, ஊரையும் ஆண்டவராக இறைவன் என்றுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தெய்வமாயிருக்கிறார். பவுலுடைய அதைத்தான் சொல்லுகிறார், திருத்துதர் பணிகள்ல நான் ஒரு நாள் இப்போ காலத்துல ஆண்டவராகிய கடவுள் பணியை வெறுத்தேன், எல்லா மக்களையும் ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆண்டவராக இயேசு என்னை எப்போது ஆட்கொண்டாரோ அதிலிருந்து உயிரை கொடுக்கவும் நான் தயாராக இருக்கேன் என்று 4ஆம் அதிகாரம் எபேசியர் எழுதப்பட்ட திருமுகம் 4:1 ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு இறைமக்களே, இதோ உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். பெற்றோராகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்காக கொடுக்க முன் வாருங்கள். அதே வேளையில் ஞான பெற்றோர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய ஞான பெற்றோர்களை ஆண்டவருடைய அழைத்தலுக்காக சிறப்பாக கொடுங்கள். குருக்களும் அருணியர்களும் குறைந்து வருகின்ற இந்த கால சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய பணி செய்ய இன்னும் அதிகமாய் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். தொடர்ந்து உற்சாகப்படுத்துங்கள். இதோ மிக மாதாவோட இருதயத்திற்கு
மிக நெருக்கமாக இருக்கின்றவர்கள் குருக்கள். உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு குருவானவர் வந்தார் என்றால் நிச்சயமாக அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதம் எப்போது இணைந்திருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவருடைய வல்லமையும் விசுவாசமும் ஆண்டவருடைய ஊழியமும் இன்னும் அதிகமாய் வளர தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை சொல்வோம். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் வைத்து அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமையில் பாடுபட்டு சிலுவைப்பட்டு இறந்தார், கஷ்டப்பட்டார், பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு ஏறுதல் எல்லாம் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். வாழ்வதற்கும் இறந்தவருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவை நம்புகிறேன். புனித பெருங்கொள்கையை நம்புகிறேன். பாவமன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிறைவாழ்வை நம்புகிறேன். ஆமென். இன்றைய இந்த திருப்பணியானது ஆரோக்கியநாதன் ஆக்னஸ் எலிசபெத் அவர்களுடைய கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும் மற்றும் அருட்பணியாளர்கள் பெனிட்டோ, ஜெயராஜ், மரிய ஜோசப் அவர்களுடைய இறைப்பணி சிலைக்கவும் மேரியோ அவர்களுடைய அழைத்தல் வாழ்விலை நிலைத்து வரவும், ராமச்சந்திரன், மேனகா, ரித்தன், பிரின்சி தங்கால் இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், லாஸ்டர், சாந்தாமணி, ஸ்டீஃபன் ஆண்டனி குடும்ப கருத்துக்களுக்காகவும், லீமா அகல்யா குடும்ப கருத்துப்படி அகல்யா அவர்களுக்கு உடல்நலம் பெற வேண்டியும், கார்த்தி, அனுஷியா, இனியன், ரித்தி இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், ரபாத், பேபி ஷாலினி, சன்மித்ரா, முத்துசாமி, சுமித்ரா, ஜோசப் பிரகாஷ் இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், மண்ணின் மைந்தர் அருத்தந்தை ஜெயராஜ், வசந்தா மேரி, ராஜேந்திரன், பவுலின் மேரி, அஞ்சலி, சர்மிளா, ஜெபமாலைராஜ், திவ்யா, ஹெலன், மெலினா, ஆண்ட்ரோஸ், அசோக் இவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் இறைவன் நிறைவேற்றுவதற்கு மாதாவுக்கு நன்றியாகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இதோடு நம்முடைய பங்கிலே இருக்கக்கூடிய இந்த ஊரிலே இருக்கக்கூடிய அனைத்து இறை மக்களையும் ஒப்புக் கொடுத்து நாம் இந்த திருப்பணியிலே ஜெபிப்போம். இறை மக்களின் மன்றாட்டுக்கள். அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க காத்திருக்கின்றார். ஆகவே நம்முடைய ஜெபங்களை இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். தியாகமிகு உலகை தரும் தேவா, நீர் அற்புதமாக படைத்து ஆசீர்வாதத்தோடு நடத்தும் திருச்சபையை உன் திருமுன் நினைவுக்கு கொண்டு வருகிறோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தங்கள் தியாகமிகு வாழ்வினால் ஒரே குடும்பத்தினராய் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அக்கறையான நெஞ்சங்களை அரவணைக்கும் நேசரே, நாடுகளின் தலைவர்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டு வாழ தன்னல வாழ்வினை தியாகம் செய்து அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். தெய்வீக குடும்பத்தை பராமரித்த தேவனே, எங்கள் குடும்பங்களை திருக்குடும்பமாக மாற்ற எங்களுக்காக பணி செய்யும் பங்கு தந்தையின் உழைப்பினால் எங்கள் பங்கில் உள்ள குடும்பங்கள் அனைத்தும் தெய்வீக பராமரிப்பினால் வழிநடத்த அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். குடும்பம் என்ற குட்டி திருச்சபையை கட்டி எழுப்பிய தேவனே, எங்கள் குடும்பங்களை கூறு போடும் குழப்பம், சந்தேகம், அவமானம், தனிமை, பிரிவு, வறுமை, குளம், பெயர்ந்த இளமை என அனைத்து தீய சக்திகளிடம் இருந்து பாதுகாத்து குட்டி திருச்சபையை குடும்பங்கள் வாழ மறு தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். உலகம் போற்றும் உன்னத திருக்குடும்பமாக அருள் தரும் தேவா, இங்கு கூடியுள்ள எங்கள் குடும்பங்களை உமது கரத்தில் தருகிறோம். எங்கள் குடும்பத்தின் தலைவர் புனித சூசியம்மனின் பெருமையையும், குடும்பத்தின் தலைவை அன்னை மரியாளின் பணிவையும், குழந்தைகள் இயேசுவின் கீழ்ப்படிதலும் கற்றுக்கொண்டு சமூகம் விரும்பும் குடும்பங்களாக வளர அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, எங்களுக்கு தேவையான அனைத்து மன்றாட்டுகளையும் உம்மிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம்.
நீரை இவற்றை ஏற்று எங்களுக்கு தேவையான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடல். அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவரின் திருமகளுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை முறையில் துணையா உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று முந்தையெல்லாம் இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் நன்றி செலுத்துவோம். எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவின்
விழாவிலே நாங்கள் நம்மை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய் ஆவி நிலநிற்றதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமணத்தை கருத்தாகி தமது கண்ணிமையின் மாற்றியில் நிலைத்திருந்து நிலையான வழியாக்கிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு தந்தார். அவர் வழியாகவே எமது மானந்தை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திரும்ப நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் அன்று கூடி அக்கடைத்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் பொருளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் மெய் தாழ்மையுடன் இறைந்து புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: அப்பா தந்தையே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கமும் ஒற்றுமாக நீரே இருக்கின்றேன். ஆகவே உடைய தூயாவையை குடிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உண்மை தாழ்வுகளும் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவார். அவர் பாடுபட உடன் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதால்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் பொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று மக்களுடைய திறந்தவர்கள் நினைவுகளை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பொருட்களுமே கடை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் உங்களது திருச்சபையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வீனாஸ் ஆண்டவே எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உங்களது திருவை அன்பின் நிறைவு பெறச் செய்திடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோழியினுடைய ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரும் அருள நாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிக்கும் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய அரசு இவர்களை மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளே அமைதியை கனியுடன் நல்லமை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியும் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரிடத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு அளித்தீர். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் தேவையை நம்பிக்கைக்கு நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தளத்திலும் கொள்வீரார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செல்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்ந்தோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி நம் ஆண்டவர் இயேசு. இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருத்தமும் நம்மளுடைய காத்து நித்திய வாழ்வு தருவதாக. ஆமென்.
கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய குடியேற்ற நாளினை சிறப்பித்த மறைக்கல்வி ஆசிரியர்கள், பாடகர் குழு, மறைக்கல்வி குழந்தைகள் இவர்களுக்கு நாம் நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இன்றைய சிறப்பு நிகழ்வாக அன்னை மரியாளின் புனித வாழ்வு மற்றும் ஒப்புரவத்தின் அவசியத்தை மிக அழகாக எடுத்துக் கூறி நமக்கு ஒப்புரவ அருட்சானந்தத்தை வழங்கி திருப்பலியின் மறையுரையிலே இறை அழைத்தல் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய ஊருக்கும் எத்தகைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் என்பதனை அழகாக நமக்கு விளக்கி கூறி நமக்காக செபித்திருக்கக்கூடிய நம் பாசத்துக்குரிய அருட்தந்தை பெனிட்டோ அவர்கள், உதவி அதிபர் நம்முடைய புனித சூசியப்பர் குருமடம் கோவை ஆகவே நம்முடைய அழைப்பு ஏற்று வந்து அவினாஷியிலும் சரி இங்கும் சரி நமக்கு பல்வேறு விதத்திலே உதவி இருக்கின்றார். ஆகவே அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும்
அதே போல நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை ஜெயராஜ் அவர்கள் எப்பொழுதெல்லாம் நமக்கு உதவி தேவையோ உதவி செய்து தன்னுடைய பிரசனத்தாலும் நமக்கு தேவையான அனைத்து இறையாசிரியையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே உங்கள் அனைவருடைய பெயராலும் அருட்தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருப்பணியின் இறுதியிலே ஆலயத்தை சுற்றி கொடி பவனியாக ஏந்தி வருவோம். பாடல்களை, மாதாவின் பாடல்களை பாடிக்கொண்டு நாம் ஆலயத்தை சுற்றி வருவோம். தொடர்ந்து கொடியானது ஏற்றப்படும். அதோடு நம்முடைய திருவிழாவினை நாம் ஆரம்பிக்கின்றோம். வருகின்ற புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் அதனை தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு திருவிழா ஆடம்பர கூட்டுப்பாடற்படியானது அருட்தந்தை வெண்டி டேனியல் அவர்களுடைய தலைமையிலே நம்முடைய மண்ணின் மைந்தரும் இணைந்து கூட்டு பாடற்படியாக நடைபெறும். அதனை தொடர்ந்து ஆடம்பர தேர்பவனியானது நமது ஊரை சுற்றி பேண்ட் வாத்தியத்தோடு நடைபெறும். இதிலே நாம் பக்தியோடு ஜெபித்து பங்கு கொள்வோம். தேர்பவனி முடித்த பிற்பாடு ஆலயத்திலே திவ்ய நற்கருணை ஆசி நடைபெறும். 28ஆம் தேதி 29ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:30 மணிக்கு திருவிழா திருப்பலியும் வேண்டுதல் தேர்வானது நம்முடைய மறை மாவட்ட பொருளாளர் அருட்தந்தை அந்தோணி செல்வராஜ் அவர்களுடைய தலைமையிலே நடைபெறும். ஆகவே இந்த 2 நாட்களும் நமக்கு மிக முக்கியமான நாட்கள். ஆகவே இந்த நாட்களிலே முழுமையாக நாம் திருப்பலியிலே பங்கு கொண்டு திருநற்கருணையை பெறுவோம். அதுபோல நம்முடைய வாழ்வாழ் பிறருக்கு நம்முடைய மதிப்பீடுகளை வெளிக்காட்ட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருப்பலி முடித்து கொடியேற்றம் முடிந்த பிற்பாடு உடனடியாக இந்த அன்பின் விருந்து வழங்கப்படும். உணவானது மந்திரிக்கப்பட்டு எல்லோருக்குமே கொடுக்கப்படும். ஆகவே தயவு செய்து வரிசையிலே வந்து உணவு அளித்த பிற்பாடு அந்த எங்கெல்லாம் கூடி ஏதாவது வைத்திருக்கீங்க அந்த இடத்துல மாத்திரம் அந்த வேஸ்ட் பெயிண்ட போடுங்க. நல்லா ஆலயத்தை சுற்றி நாம் தூய்மைப்படுத்தி இருக்கின்றோம். இதற்கு உதவிய பஞ்சாயத்துகளுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே இதற்கான ஏற்பாடுகளை செய்த எல்லோருக்குமே நம்முடைய பாராட்டுக்கள், நன்றிகள். பணி செய்த ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் ஆசிரியர்கள். அதுபோல இந்த சனி ஞாயிறு 2 நாட்களிலுமே அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் சிறுவைபுரம் பெரியோர், ஊர் பெரியோர்கள், இறை மக்கள் எல்லோரும் இணைந்து அந்த 2 நாள் திருப்பலியும் சிறப்பிப்பார்கள். ஆகவே அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோலவே திருப்பலி அந்த அன்பின் விருந்து நடைபெறுகின்ற போது இங்கு 4 பேருக்கு ஞானஸ்தானம் ஆனது கொடுக்கப்பட இருக்கின்றது. ஆகவே அந்த குழந்தைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அதுபோல நம்முடைய பங்கின் திருவிழாவிற்காக நீங்கள் ஒவ்வொருவருமே பல்வேறு விதத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், பொருளுதவி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் எல்லோருக்குமே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதுபோல இன்னும் அந்த தொகையை கொடுக்காதவர்கள் விரைவிலே கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மோட்டர் எக்ஸ்ட்ரா மோட்டர் வந்து பொருத்தி இருக்கிறோம். ஆகவே அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்வோம். இன்னும் அது போலவே இது சுத்தப்பட்டிருக்கின்றது. அதை இன்னும் தூய்மையாக நாம் வைத்துக் கொள்ள அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம். ஆகவே இது போன்ற
அனைத்து காரியங்களிலும் இந்த பொதுவான காரியங்களில் உங்களுடைய அனைவருடைய பங்கேற்பும் ஒத்துழைப்பும் அவசியம். ஆகவே நம்முடைய ஊர் இதனுடைய தூய்மையும் இதனுடைய முன்னேற்றமும் நம் ஒவ்வொருவரையும் பொறுத்து அமைந்திருக்கின்றது என்பதை உணர்ந்து உங்களை இதில் நல்ல முறையில் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி ஜெப ஆசிரியருக்கு நாம் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமணனுடைய தாயின் நினைவையும் கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமதாரின் நிலைவாழ் மாற்றியும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துவைத்து நலச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்று மாலும் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் சமாதானத்திலும் அன்னை போல மகிழ்ச்சியாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். மாதா பாடல் பாடுவோம். கொடியை ஏற்றிக் கொண்டு பொறுமையாக நாம் செல்வோம். ஆலயத்தை சுற்றி சிறிது வெயில் வந்தாலும் பொருட்படுத்தாமல் ஆலயத்தை சுற்றி நாம் கவனியாக வந்து இறுதியிலே திருக்கொடியானது மந்திரிக்கப்பட்டு ஏற்றப்படும். முடிச்சு இருக்கும் பாரு, அதுக்கு தகுந்த மாதிரி கட்டு. முடிச்சுக்கிட்டு கட்டுங்க, அப்போ மேலே போய் நிற்கும்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவியுண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் அன்பு தந்தையும் தாயுமான இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். இதோ எங்களுடைய பாதுகாவணியான புனித மோட்சராட்சி அன்னையின் தேர் திருவிழாவை சிறப்பிக்கின்ற மூலமாக நாங்கள் ஏற்றுகின்ற இந்த திருக்கொடியை நீரே ஆசீர்வதித்தருளும் சாமி. இதை உயர பகரப்பது போல எங்களுடைய வாழ்வும் உம்மை நோக்கி வருவனவாக, எங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் உம்மை பிரதிபலிப்பதாக அமைவதாக. இன்னும் சிறப்பான விதத்தில் இந்த கொடியை காண்கின்ற அனைவருமே இந்த ஊரிலே விழா சிறப்பிக்கப்படுகின்றது என்பதனை உணர்ந்தவர்களாக அன்னையின் பிள்ளைகளாக வாழ தேவையான வரங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்று வாழும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இந்த திருக்கொடியையும் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையே தாயே ஆரோக்கிய மாதாவே அம்மா, உன் அருட்கரங்கள் உலகை அணைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா. திசையெல்லாம் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா.